ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த ட்ரை மூவியோட பார்ட் 2 ஆன ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் த ட்ரை 2ன்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட முதல் பார்ட்டை போன வீடியோவாக தான் போட்டோம். மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதை மீறி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் இருக்கு. போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம், இல்ல படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம். நீங்க இதை பார்த்துட்டு அதை பார்த்தாலும் சரி, இல்ல அதை பார்த்துட்டு இதை பார்த்தாலும் சரி, ஒரு பிரச்சனையும் இல்ல. அதோட போன படம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்வெஸ்டிகேஷனா இருந்துச்சோ இந்த படமும் அதே மாதிரி தாங்க இருக்கும். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள 5 லேடிஸ் ட்ரெக்கிங்காக போறாங்க. காட்டுக்குள்ள என்ன கலவரம் நடந்துச்சோ தெரியல. காட்டுல இருந்து வெளியே வர்றது 4 லேடிஸ் மட்டும்தான். ஒரு லேடிய காணோம். உள்ள என்ன நடந்துச்சுன்னு வெளியே வந்த 4 லேடிஸ்ட கேக்குறப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க. இதுல எது உண்மையான கதை, காணாம போன பொண்ணுக்கு நிஜமாவே என்ன நடந்துச்சு, இதை நம்ம ஹீரோ பிரிச்சு பேன் பார்க்க கடைசியா என்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்றதாங்க படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ வாங்கலாம், அடர்ந்த காட்டுக்குள்ள காணாம போன அண்ணன் கிளிக்கு என்ன ஆச்சு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா சன்லைட் கூட நுழைய முடியாத டார்க் ஃபாரஸ்ட். அந்த காட்டுக்குள்ள இருந்து 4 லேடிஸ் ஹெல்ப் கேட்டு அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வராங்க. அப்ப அந்த வழியா கார்ல வந்த 2 பேர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வர வந்த 4 பேர்ல ஒரு பொண்ணோட கையில ஸ்பைடர் கட்சி அடிபட்டு இருக்கு. மீதி 3 பேருக்குமே அப்படிதான், உடம்புல அங்க இங்கன்னு சில்லறையா இருக்கு. அதோட இவங்க கூடவே காட்டுக்குள்ள போன ஆலிஸ்ன்ற பொண்ணை காணோம். இங்க படத்தோட டைட்டில போட்டு அந்த பக்கம் ஹீரோவை காட்டினா ஸ்விம்மிங்க முடிச்சிட்டு ஹீரோ அவரோட மொபைல் போனை கையில எடுக்கிறப்போ யார்கிட்ட இருந்தோ கால் வருது. கால் அட்டன் பண்ணா அந்த பக்கம் என்ன பேசுறாங்களோ அது ஹீரோவுக்கு சரியா கேட்கல. காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஹீரோ அந்த நம்பருக்கு போன் பண்றாரு. இந்த தடவை கால் கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு காட்டுக்குள்ள ஆலிஸ் காணாம போயிட்டான்றது தெரியுது. உடனே இவர் ஒரு லேடி காப்போட அந்த காட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஏன் சம்பந்தமே இல்லாம ஆலிஸ் காணாம போனதுக்கு ஹீரோ அங்க போறாருன்னு தானே யோசிக்கிறீங்க. ஏன்னா காணாம போன ஆலிஸ் ஹீரோவோட கைகூலி. அதாவது டேனியல்ன்ற ஒரு பெரும்புள்ளியோட கம்பெனில ஆலிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் சரியான ஊழல்வாதி. கருப்பு பணத்தெல்லாம் பதுக்கி வச்சு அது மூலமா மணி லாண்டரிங், வெப்பன் பிசினஸ் எல்லாம் பண்ணி நாட்டோட நிம்மதியை சீர்குலைக்கிறான். அவனை பிடிச்சு போடுறதுக்கான எவிடன்ஸ் எடுத்து தர சொல்லி ஹீரோ ஆலிஸ்ட கேட்டிருப்பாரு. இந்த நிலைமையில ஆலிஸ் காணாம போனதும் ஒருவேளை அவன் நமக்காக வேலை செய்யறான்னு டேனியலுக்கு தெரிஞ்சு போய் அவன் தான் காட்டுக்குள்ள வச்சு ஆலிஸ் என்னமோ ஒன்று பண்ணிருப்பானோ அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். இந்த டவுட்டோடயே காட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாப்பல. எப்படி போன பார்ட்ல ஒரு பிளாஷ்பேக் படம் முடிகிற வரைக்கும் வருமோ அதே மாதிரி இந்த பிளாஷ்பேக்கும் அங்கங்க பிட்டு பிட்டா வந்துட்டு இருக்கும். ஆலிஸ் காணாம போன காட்டுக்கு ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போதே ஹீரோ, இவரோட அப்பா, இவரோட அம்மான்னு 3 பேரும் ட்ரெக்கிங்காக போயிருக்காங்க. இதை மட்டும் நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோ காட்டுக்கு போனா அங்க ஏற்கனவே போலீஸ்காரங்க ஆலிஸை தேடுற ப்ராசஸ்ல இறங்கிட்டாங்க. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் வந்த ஹீரோ கிட்ட அவருக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றாரு. அதாங்க 5 லேடிஸ் ட்ரெக்கிங்காக காட்டுக்குள்ள போயிருக்காங்க. போன இடத்துல வழி தவறிட்டாங்க போல. வழி தவறி போய் இவங்க ஒரு இடத்த பார்த்தேன்னு சொல்றாங்க பாருங்க. அதை தாங்க என்னால நம்பவே முடியல. கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னால கோவாக்குன்ற ஒரு சீரியல் கில்லர் இருந்தானே, கண்டிப்பா நீங்க அவனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் இந்த காட்டுக்குள்ள தானே ஒரு குடிசையில தங்கி கூடவே ஒரு நாயை வச்சுக்கிட்டு காட்டுக்கு வர பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கொலை பண்ணா. அவன் கொலை பண்ணதுல பாதி பொண்ணுங்களுக்கு இப்ப வரைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் தங்கி இருந்த குடிசையை பார்த்ததா சொல்றாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, யோ கொரப்பிரசவ குறில்லா நாயா வளர்ற, அதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை. முதல்ல இந்த லேடிஸ்க்கு அது கோவா கூட குடிசைதான்றது எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்டா, கோவா கூடவே ஒரு நாய் இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இவங்க பார்த்த குடிசைக்கு பக்கத்துல ஒரு நாயோட சமாதி இருந்திருக்கு. அதை வச்சுதான் இவங்க அந்த குடிசைய கோவா கூட குடிசைன்னு சொல்லிருக்காங்க போல. எது எப்படியோ இன்னும் 2-3 நாள்ல புயல் வரப்போகுது. அதுக்குள்ள ஆலிஸ கண்டுபிடிச்சாதான் உண்டு. நாங்க எங்க வேலையை பாக்குறோம், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதோட ஹீரோ ஆலிஸோட பிளாஷ்பேக் ஒன்னு யோசிச்சு பாக்குறாரு. ஆலிஸ் இந்த ட்ரெக்கிங்க்கு வரதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால ஆலிஸ் வேலை செய்யற கம்பெனில இருந்து அவளை வெளியே வர வச்ச ஹீரோ அவகிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து டேனியலோட இல்லீகல் வேலை சம்பந்தப்பட்ட டேட்டா கம்பெனியோட டேட்டா ரூம்ல இருக்கும்ல, அதெல்லாம் இந்த பென்ட்ரைவ்ல போட்டு என்கிட்ட கொடுன்னு கேட்டா, ஏதோ ஒரு நாள் தெரியாதனமா டேனியலோட அக்கௌண்ட்ல நான் கைய வச்சு பணத்தை திருடிட்டேன். அந்த விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன படுத்துற பாடு இருக்கே. உங்களுக்கே டேனியலை பத்தி நல்லா தெரியும். நான் மட்டும் அவன் டேட்டாவை எடுக்கிறேன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவன் என்ன என்ன பண்ணுவான். எனக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கா, நான் போயிட்டா அவளை யாரு பாத்துக்கிறது. இதெல்லாம் பயங்கர ரிஸ்கான வேலை, என்னால முடியவே முடியாதுன்ட்டு கடைசி வரைக்கும் ஹீரோ கொடுத்த பென்ட்ரைவை வாங்காமலே ஆலிஸ் போயிடுறான். அந்த பிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா இவங்களுக்கு ட்ரெக்கிங்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஒரு ஆர்கனைசரை ஹீரோ மீட் பண்ண இவங்க எப்படி காட்டுக்கு வந்து எப்படி ட்ரெக்கிங் போனாங்கன்ற கதையை ஆர்கனைசர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங்காக மென்ஸ் குரூப், விமன்ஸ் குரூப்னு 2 குரூப் பஸ்ல வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே டேனியலோட கம்பெனில ஒர்க் பண்றவங்க தான். மென்ஸ் குரூப்புக்கு லீடர்னா அது டேனியல், விமன்ஸ் குரூப்புக்கு லீடர்னா அது டேனியலோட பொண்டாட்டி, அவ பேரு ஜில். எல்லாரும் கிளம்ப ரெடியா இருந்தப்போ டேனியல் அங்க வந்து சேரல. சோ மென்ஸ் குரூப் டேனியலுக்காக வெயிட் பண்ணிட்டு அங்கேயே இருந்துறாங்க. விமன்ஸ் குரூப்ல போக போறது 5 பேர் தான். அதான் 5 பேர் இருக்கமேன்னு இவங்க மட்டும் ட்ரெக்கிங்க்கு கிளம்பி இருக்காங்க. அதுல ஒருத்தி பேர் ஜில்லுன்னு நம்ம சொல்லிட்டோம்ல, மீதி 2 பேர் அக்கா தங்கச்சிங்க. ஒருத்தி பேரு பெத், இன்னொருத்தி பேரு ப்ரீ. இதுல பெத் சரியான புகை வண்டி. எப்ப
எப்பாரும் அவளுக்கு தம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் லாரன்ற ஒரு லேடி, கடைசியா ஆலிஸ். ஆர்கனைசர் இவங்க 5 பேரை மட்டும் காட்டுக்குள்ள இருக்க ஒரு பெரிய வாட்டர் ஃபால் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, இங்க இருந்து தாங்க உங்க ட்ரெக்கிங் ஆரம்பிக்குது, ட்ரெக்கிங்கான மேப்பை பிடிங்க, மேப்ல இருக்க ரூட் படி நடந்து போய்கிட்டே இருங்க, 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு கேம்பிங் சைட் வரும், அங்க உங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி டென்ட் எல்லாம் இருக்கும், நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா 10 கிலோமீட்டர்ல 2வது கேம்பிங் சைட் வரும். இப்படி மொத்தம் 3 கேம்பிங் சைட் இருக்கும். அதை முடிச்சுட்டு நீங்க காட்டை விட்டு வெளியே வரப்போ நாங்க உங்களை பிக்கப் பண்ணிப்போம். அப்புறம் எல்லா நாளும் வேலை பார்த்துட்டு இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு டூருக்கு வந்திருக்கீங்க. இந்த டூர்ல உங்களுக்கு எதுக்கு செல்போனு, செல்லு தொல்லலாம் இல்லாம உள்ள ஜாலியா இருந்துட்டு வாங்க, எல்லாரும் உங்க செல்போனை பேக்ல போடுங்கன்னு 5 பேரோட போனையும் ஆர்கனைசர் வாங்கி அவங்கள காட்டுக்குள்ள அனுப்பிடுறாரு. ஆர்கனைசர் பார்த்த வரைக்கும் இவர் கொடுத்த மேப்பை ஜில் பிரீ கிட்ட கொடுத்து, நீதாமா எங்களுக்கு வழிகாட்டணும்னு அவளுக்கு பின்னால 4 பேரும் போயிருக்காங்க. இதெல்லாம் ஆர்கனைசர் சொல்லி முடிச்சதும் லேடிஸ் தங்கி இருக்க ஹோட்டலுக்கு ஹீரோ வராரு. அங்க டேனியல் அவன் பொண்டாட்டியான ஜில்லு கிட்ட கார சாரமா என்னதே பேசிட்டு இருக்கான். ஜில்லோட தாடையில வர அடிபட்டு காயமா இருக்கு. இதை நோட் பண்ண ஹீரோ, இந்த பல்லு வளர்க்காத பல்லி என்ன பேசுறான்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்ச நேரம் அவங்க பேசுறத பார்த்துட்டு டேனியல் கிளம்பினதுக்கு அப்புறம் தனியா இருக்க ஜில்லு கிட்ட போயிட்டு ஹீரோ இவரோட முதல் விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. முதல் கேள்வி, உங்க கம்பெனில எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க, ஆனா இந்த 4 பொண்ணுங்க மட்டும் தான் ட்ரெக்கிங்க்கு வரணும்னு நீங்க எதை வச்சு முடிவு பண்ணீங்க, அதுல ஆலிஸ் எப்படி இன்க்ளூட் ஆனா அப்படின்ற கேள்வியை கேட்க, கம்பெனில ஆலிஸ் சரியான ஆராத்தீங்க, பாரபட்சமே பார்க்காம அவளுக்கு கீழே வேலை செய்யற எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு இருப்பா, சொல்ல போனா ட்ரெக்கிங் லிஸ்ட்ல யார் யார் வரணும்னு ரெடி பண்ணதே ஆலிஸ் தான், வந்தவங்களாம் ஆலிஸோட அடிமை மாதிரி, சோ இவங்க வந்தா அவளுக்கு ஈஸியா இருக்குமேன்ட்டு அவ தான் இவங்க பேரை லிஸ்ட்ல சேர்த்தவ அப்படின்னு இதுக்கு பதில் சொன்ன ஜில், இவங்க காட்டுக்குள்ள போனதும் அங்க என்னாச்சுன்ற கதையை ஸ்டார்ட் பண்றா. உள்ள நுழைஞ்சு கொஞ்ச தூரம் நடந்து போனதுமே ஒரு மரத்துல சிகப்பு கலர் கொடி ஒண்ணு தொங்க விட்டுருக்காங்க. இதுதான் இவங்க கரெக்டான வழியில போறாங்கன்றதுக்கான மார்க். இந்த கொடியெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தா ட்ரெக்கிங் ஆர்கனைஸ் பண்ண டீம் சார்பா பிரைஸ் அமௌண்ட்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. சோ பெத்தும் பிரியும் கஷ்டப்பட்டு அந்த கொடியை எடுத்திருக்காங்க. அப்பெல்லாம் பக்கத்துல இருந்த ஆலிஸ், எதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, டைம் ஆயிடுச்சு, கேம்பிங் சைட்டை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு டார்ச்சர் பண்றீங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்திருக்கா. அதோட நைட்டு வரைக்கும் நடந்து நடந்து ஒரு இடத்துல கேம்பிங் சைட் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ இவங்க கூட இருந்த லாரனுக்கு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு, இவங்களை தவிர்த்து வேற யாரோ இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், யாரா இதுன்னு 5 பேர் உறைஞ்சு போக அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா நைட் டைம்ல ஹீரோ அவரோட ரூம்ல இருக்கப்போ காட்டுக்குள்ள இருந்து தன்னந்தனிமையில ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. இது யாருன்னு கிட்ட போனா லாரன். பேய்களே பாய் விரிச்சு படுக்கிற டைம்ல நீ எங்கம்மா போயிட்டு வரேன்னு ஹீரோ அவளை நிறுத்த, அது ஒண்ணும் இல்லங்க, ஆலிஸ் காணாம போயிட்டால, பொதுவா காட்டுக்குள்ள யாராவது காணாம போயிட்டா தண்ணி ஓடுற திசையிலேயே அவங்க நடந்து வந்தாங்கன்னா காட்டை விட்டு வெளியே வந்துருவாங்கல்ல, நாங்க காட்டுக்குள்ள இருக்கப்ப கூட ஆலிஸ் அப்பப்போ சொல்லிட்டு இருந்தா நம்ம தண்ணி ஓடுற திசையில போயிட்டா வெளியே போயிடலாம்ட்டு, சோ அப்படி வழியை கண்டுபிடிச்சு வெளியே வராளா இல்லையான்னு நான் ஃபால்ஸ் மேல நின்னு பாத்துட்டு இருந்தாங்க, பட் அவ வந்த பாடு இல்ல இப்படின்னு ஆலிஸ் சொன்னதும், சரி அதை விடுமா, நீங்க முதல் நாள் லைட் கேம்பிங் சைட்டை கண்டுபிடிச்சதும் அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குறதா நீ சொன்னியாமே, அது என்ன சவுண்ட்னு ஹீரோ கேக்குறாரு. நீங்க கூட அது அதுவா இருக்கும் இதுவா இருக்கும்னு இந்நேரம் என்னென்னமோ நினைச்சு பதறி இருப்பீங்களே, ஆனா ஒரு கருமாந்திரமும் இல்லங்க, சவுண்ட் கேட்டதெல்லாம் உண்மைதான். அங்க வந்திருக்கிறது டேனியலும் அவன் கூட வந்த மென்ஸ் குரூப்பும், அவங்களும் கேம்பிங் சைட்டை கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இப்படி ஆணும் பெண்ணும் ஒண்ணு கொண்டதும் கூட்டத்துல டேனியல் ஆலிஸ மட்டும் தனியா இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு என்னமோ ஒண்ணு பேசியிருக்கான். ஹீரோ காலையில ஜில் கிட்ட விசாரிக்கிறப்போ அவ இத பத்தி எதுவுமே சொல்லல. சோ இப்ப லாரன் மூலியமா ஒரு புது தகவல் கிடைக்குதா, ஆனா அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்றதெல்லாம் லாரனுக்கு தெரியல. அப்படி என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ற சிந்தனையோட மறுநாள் ரூம்ல இருந்த ஹீரோ ஆலிஸ் பத்தின அடுத்த பிளாஷ்பேக் திங்க் பண்றாரு. முதல் நாள் ஹீரோ அவகிட்ட பென்ட்ரைவை கொடுத்து அவ வாங்காம போயிட்டா இல்லையா, மறுநாள் ஆலிஸ் அவ பொண்ணை பிக்கப் பண்றதுக்கு ஸ்கூல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோ ஆலிஸோட கார்லயே ஏறி திரும்ப அந்த பென்ட்ரைவை கொடுத்திருக்காரு. டேய் பூம்புகார் பூரி கேட்ட, ஏன்டா இப்படி என்ன தொல்லை பண்ற, நாளைக்கு மதியம் வேற நாங்க ட்ரெக்கிங்க்கு கிளம்புறோம்டா, இந்த டைம்ல எப்படி நான் அதுக்குள்ள டீடைல் எடுத்து உங்ககிட்ட கொடுக்க முடியும் சொல்லு அப்படின்னு ஆலிஸ் எவ்வளவோ கதறினாலும், மதியம் தாமா கிளம்புறீங்க, இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்து நாளைக்கு என்கிட்ட பென்ட்ரைவை கொடுத்துட்டு போ, நீயே யோசிச்சு பாரு, நீ அவங்கிட்ட இருந்து பணம் திருந்த விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இதையே அவன் கண்டுபிடிச்சானா உன் நிலைமை என்ன ஆகும்ட்டு, அதுக்கு முன்னால அவனை புடிச்சு போட வேணாமா, உன் நன்மைக்காகவும் தானே சொல்றேன். அது சரி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், நீ அவங்கிட்ட இருந்து பணம் திருந்தியே அதை வச்சு என்னதாமா பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்டோம். ஆலிஸ் அதுக்கு பதில் சொல்லல. ஆனா பொண்ணு படிக்கிற ஸ்கூலை வச்சே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, நீ பாக்குறது ஒரு சாதாரண சீனியர் அசிஸ்டன்ட் வேலை, ஆனா உன் பொண்ணு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறான்னா அப்ப அந்த பணம் உன் பொண்ணு படிப்புக்கு தானா, இருக்கட்டும் இருக்கட்டும், நான் சொன்ன வேலையை மட்டும் சீக்கிரம் முடி, நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு கரெக்டா ஹீரோ காரை விட்டு இறங்குறாரு. அப்ப கார்ல ஏற வந்த ஆலிஸோட பொண்ணு ஹீரோவை பாத்துறா. இந்த ஸ்கூல்ல ஆலிஸோட பொண்ணு மட்டும் இல்லங்க, லாரனோட பொண்ணு கூட படிக்கிறா. அந்த பக்கம் அவளோட பொண்ணை பிக்கப் பண்றத பாத்துக்கிட்டே ஹீரோ கார் ஏறி கிளம்பிடுறாரு. இதோட பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோவோட அடுத்த என்கொயரி
சரி அக்கா தங்கச்சியான பெத் அண்ட் ப்ரீ கிட்ட காட்டுல இருந்து வெளியே வந்த 4 பேர்ல ஒரு பொண்ணோட கையில ஸ்பைடர் கட்சிச்சு நான் சொல்லியிருந்தேன்ல, அது ப்ரீயோட கையில. சோ இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, பக்கத்துலயே தான் பெத்தும் உட்கார்ந்து இருக்கா. ஹீரோ அங்க போய் எப்படிமா அவன் கையில சிலந்தி கட்சிது, நீ ஏன் சிலந்தி வாய்கிட்ட கையை எடுத்துட்டு போனான்னு கேட்டா, என்னமாச்சு பேசணும்னு பேசுவீங்களாங்க, யாராவது வேணும்னே சிலந்தி வாய்கிட்ட கையை எடுத்துட்டு போவாங்களா? நான் பாத்ரூம் போறதுக்காக ஒரு இடத்துல ஒதுங்குறப்போ தெரியாம தடுக்கி ஒரு மரக்கட்டைக்கு மேல விழுந்துட்டேன், அதுல சிலந்தி வலை கட்டி இருந்திருக்கு, என் கை அதுல பட்டதும் அது என்ன கட்சிடுச்சு அப்படின்னு ப்ரீ ஒரு பதில சொல்ல, ரைட்டு அது ஓம் பிரச்சனை. இப்ப நான் கேட்க வந்த கேள்வி, நீங்க கேம்பிங் சைட்டை கண்டுபிடிச்ச முதல் நாள் நைட்டு டேனியலும் அவன் ஆளுங்களும் அங்க வந்தாங்கல்ல, அப்ப அவன் ஆலிஸ இருட்டுக்குள்ள என்னமோ கூட்டிட்டு போயிட்டு தனியா பேசினானாமே, நீங்க அதை பாத்தீங்களா? அவங்க என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு ஹீரோ கேட்டதும், அவங்க இருட்டுக்குள்ள போனாங்க, ஆனா என்ன பேசினாங்கலாம் தெரியலன்னு ப்ரீ சொன்னதும், இந்த பக்கம் பெத் அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டுங்க, பட் அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ஆலிஸ் காட்டை விட்டு வெளியே போகணும்னு துடிச்சுக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் நான் தூங்கி எழுந்திருச்சு பாத்ரூம் போறதுக்காக ஒரு இடத்துல ஒதுங்குறப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த ஆலிஸ் கிட்ட ஜில் போனா, நாங்க காட்டுக்குள்ள நுழையும் போதே எல்லாரோட மொபைல் போனையும் ஆர்கனைசர் வாங்கி வச்சாருல்ல, ஆனா ஆலிஸ் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா ஒரு போனை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கா, அவகிட்ட போன் இருக்கிறத ஜில் பாத்துறாங்க. சோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆச்சு அப்படின்னு பெத் சொல்லிட்டு இருக்க, சண்டை போட்டுட்டு ஜில் அங்க இருந்து கிளம்பினதும் முதல் நாள் ஹீரோ ஆலிஸ் கிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தாருல்ல, ஹீரோ கேட்ட மாதிரி டேனியல் சம்பந்தப்பட்ட டீடைல ஆலிஸ் அதுல காப்பி பண்ணிட்டா போல. யாருக்கும் தெரியாம அந்த பென்ட்ரைவ ஒரு மரத்துக்கு பக்கத்துல போட்டு அதுக்கு மேல இலைய வச்சு மூடுறா. இத நமக்கு மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் பேசிட்டு இருந்த பெத்த வெளியே போய் மாத்திரை வாங்கிட்டு வான்னு அனுப்பிவிட்ட ப்ரீ இவ சைட்ல இருந்து காட்டுக்குள்ள என்னாச்சுன்ற கதையை சொல்றா. 2வது நாள் காலையில விமென்ஸ் குரூப் மட்டும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சதும் 4 பேரை மேப்பை பார்த்து கூட்டிட்டு போனது ப்ரீ தானே. ஆக்சுவலா இவளுக்கு அந்த அளவுக்கு மேப் பாக்குற அறிவுலாம் இல்ல. சோ மேப்பை தப்பா பார்த்து இவ எல்லாரையும் வேற வழியில கூட்டிட்டு போயிடுறா. ஒரு சின்ன தப்பு இவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும்னு அப்ப ப்ரீக்கு தெரியல. இத ப்ரீ சொல்லிட்டு இருக்கும் போதே சின்ன வயசுல ஹீரோ அப்பா அம்மாவோட காட்டுக்குள்ள போனாரே, அதுல ஒரு குட்டி பிளாஷ்பேக் யோசிக்கிறாரு. 3 பேரும் காட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய மலைக்கு மேல நின்னுட்டு இருக்கப்போ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு ஹீரோவோட அம்மா தனியா வேற எங்கேயோ போறாங்க. அப்ப ஹீரோவுக்கு காட்டுக்குள்ள நாய் குலைக்கிற சவுண்ட் ஒண்ணு கேட்டிருக்கு. யாருமே இல்லாத காட்டுக்குள்ள நாயா? இந்த டைம்ல எல்லாம் காட்டுக்குள்ள கோவாக்குன்ற சீரியல் கில்லரோட ராஜ்யம் தான். ஏதோ சவுண்ட் கேக்குது, நான் என்னன்னு பாக்குறேன்னு ஹீரோவோட, நீ ஆணியே புடுங்க வேணாம் ராஜா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாயான்னு ஓடன ஹீரோவை பிடிச்ச ஹீரோவோட அப்பா. திரும்பவும் இவங்க நின்னுட்டு இருந்தா பாறைக்கு வந்தா ஹீரோவோட அம்மாவை காணோம். எவ்வளவோ கத்தி கத்தி கூப்பிட்டோம், அவங்க குரலையே காணோம். சோ காட்டுக்குள்ள ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் அவங்கள தேடிட்டு இருக்க அந்த பிளாஷ்பேக் காட்டிட்டு அகைன் பிரசன்ட்டுக்கு வந்தா. ப்ரீ மேப்பை தப்பா பார்த்து வேற வேலை இவங்களை கூட்டிட்டு போயிட்டாலா. கொஞ்ச தூரம் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்க தப்பா வந்துட்டோன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் லாரன்ஸ் சொல்றா, நம்ம எந்த வழியா நடந்து வந்தோமோ திரும்ப அதே வழியில நடந்து போய் ரோட்டை பிடிச்சு 2வது கேம்பிங் சைட்டை கண்டுபிடிச்சிடலான்ட்டு. இன்னொரு பக்கம் ஆலிஸ், அதெல்லாம் சரி வராது, ஏற்கனவே சாயந்தரம் ஆயிடுச்சு, வந்த வழியிலேயே நடந்து போனா நைட் ஆயிடும், உங்க யாருக்கும் கேட்கல, இங்க பக்கத்துல ஆறு ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குதே, இந்த பக்கமா போய் ஆத்த கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்களேன், அதை ஃபாலோ பண்ணி வெளியே போறதுக்கான வழியையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. நல்லா ஹாலிவுட் ஆயா மாதிரியே இருக்குல்ல ஜில்லு. இதுவும் ஆலிஸ் சொன்னதுக்கு ஒத்துக்குது. டீமோட லீடரே ஜில்லு தான், அதுவே சொன்னதுக்கு அப்புறம் என்ன மறுபேச்சு. சோ எல்லாரும் ஆலிஸ் சொன்ன மாதிரி ஆத்த நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப மேப்பை நான் பார்க்கணும்னு ப்ரீயோட கையில இருந்த மேப்பை பெத்து வாங்கி ஆத்தோரத்துல உட்காந்து மேப்பை பார்த்துட்டு இருக்கா. பக்கத்துல இருந்து ஆலிஸ் சும்மா இல்லாம, ஏற்கனவே உன் அக்கா காரி நம்மள தப்பான வழியில கொண்டு வந்தது பத்தாதா, இப்ப நீ மேப்பை பார்த்து நம்மள நடுக்காட்டுல நாதி இல்லாம நிக்க வைக்க போறியா, குட்ரி மேப்னு மேப்பை வாங்க போறப்போ பெத் கையில இருந்த மேப் தவறி ஆத்துல விழுந்துருது. உடனே நான் அந்த மேப் எடுக்கிறேன்ட்டு ஒரு மரக்கிளையில தொங்கிக்கிட்டே லாரன் அந்த மேப் எடுக்க ட்ரை பண்றா. ஆனா மரக்கிளைய உடஞ்சு இவளே ஆத்துல விழுந்துடுறா. ஒரு வழியா உசுர கொடுத்து எல்லாரும் போராடி ஆத்துல அடிச்சுட்டு போற மாதிரி இருந்த லாரனை பிடிச்சு கரையில இழுத்துறாங்க. அதோட கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா ஹோட்டல்ல இருந்த ஹீரோவுக்கு இவர் அம்மா காணாம போனதை பத்தின ஒரு பிளாஷ்பேக். அம்மா காணாம போனதும் ஹீரோவும் அவரோட அப்பாவும் அவங்களை தேடிட்டு போனாங்கல்ல. அப்ப மலைக்கு கீழே நைட்டு நேரத்துல அவங்க சர்வை பண்றதுக்காக நெருப்பெல்லாம் பத்த வச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கிறது ஹீரோவோட அப்பா பார்த்துட்டு, பாத்தியாடா உன் அம்மாவோட திறமைய, நம்மளை விட இந்த காட்டுக்குள்ள எப்படி இருக்கணும்னு அம்மாவுக்கு தான் தெரியும், நெருப்பெல்லாம் பத்த வச்சிருக்கா பாரு, எப்படியும் தண்ணி ஓடுற திசையை கண்டுபிடிச்சிட்டா வெளியே போயிடலாம்னு கணிச்சுதான் உங்க அம்மா தண்ணியை தேடி போயிருப்பா, நம்மளும் அந்த வழியாவே போவா, அவளை கண்டுபிடிச்சிடலாம்னு ஹீரோவோட அப்பா ஹீரோவை கூட்டிட்டு போயிருக்காரு. இது பிரசன்ட்ல ஞாபகம் வந்ததும் ஒருவேளை ஆலிஸும் தண்ணியை பிடிச்சி அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்திருப்பாளோ அப்படின்ற ஆர்வத்தோட ஹீரோ வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போனா, வாட்டர் ஃபால்ஸுக்கு மேல லாரன் ஆலிஸ் வந்துருவாளான்னு வழி மேல வெளி வச்சு காத்துக்கிட்டு ஃபால்ஸோட எட்ஜ்ல நின்னுட்டு இருக்கா. கூடவே ஹீரோவும் மேல போய், அப்படி காட்டுக்குள்ள என்னதாமா ஆச்சு, ஜில்லோட தாடையில அடிபட்டிருக்கு, உனக்கும் தலையில அடிபட்டிருக்கு, 4 பேரும் வழி தவறி போயிட்டு தான் சொல்றீங்க, ஆனா உங்க கூடவே இருந்த ஆலிஸ் எங்க போனான்னு தெரியலன்றீங்க, இது என்னதான் கதை அப்படின்னு ஹீரோ என்கொயரி பண்ணதும், உங்கள்கிட்ட யாரு என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலங்க, ஆனா காட்டுக்குள்ள நடந்த எல்லாத்துக்கும் ஆலிஸும் அவ பண்ண குட்டி கலவரமும் தான் காரணம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போதே பிளாஷ்பேக்கை விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. தண்ணியில அடிச்சிட்டு போற மாதிரி இருந்த லாரனை புடிச்சு கரையில ஏத்திட்டாங்கல்ல. அப்பதான்
இப்பதான் இவன் தலையில அடிபட்டு இருக்கு. மேப் அவ்வளவுதான் ஆத்தோட போயிடுச்சு. இனிமேல் இவங்க திசையை வச்சுதான் பயணம் பண்ணி ஆகணும். ஈஸ்ட் சைடு போனா இவங்களோட அடுத்த கேம்பிங் சைட்டுக்கு போயிடலாம். நார்த் சைடு போனா ஆத்து வழியா டிராவல் பண்ணி வெளியே போக வழி இருக்கான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். வழி இருக்குமான்னு கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாது. சோ நம்ம ஈஸ்ட் பக்கம் கேம்பிங் சைடு நோக்கி போலாம்னு ஜில் சொல்றா. இந்த பக்கம் ஆலிஸ் அதெல்லாம் வேணாம், நார்த் சைடு ஆத்து பக்கமா போய் வழி இருக்கான்னு கண்டுபிடிப்போம்னு காட்டை விட்டு போறதுலயே தாங்க அவ குறியா இருக்கா. ஏண்டி ராவுகால ராட்சசி, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையாடி? இங்க ஒருத்திக்கு அடிபட்டு இருக்கு, நம்மள்ட்ட சாப்பிட சாப்பாடு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. கேம்பிங் சைட்டுக்கு போனாவாச்சு அங்க நம்ம ஆளுங்க வருவாங்க, நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். வழியே இருக்கான்னு தெரியாத பக்கம் போலான்னு உயிர் எடுக்கிறியே. காம்பஸ் வாங்கிட்டு தானே இருக்கு. ஷட்டரை சாத்திக்கிட்டு நான் சொன்ன மாதிரி எங்க எல்லாரையும் ஈஸ்ட் சைடு கூட்டிட்டு போ, அவ்வளவுதான் டாட் இப்படின்னு ஜில் டாபிக்க முடிச்சிடுறா. சோ ஆலிஸும் காம்பஸ பார்த்து 4 பேரையும் ஈஸ்ட் சைடு கூட்டிட்டு போறா. ஒரு பெரிய மலைக்கு மேல போயிட்டு நின்னு அங்க இருக்க வியூவை 5 பேரும் ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆலிஸ் வச்சிருக்க ட்விஸ்ட் பெத்துக்கு தெரியுது. இவங்க ஈஸ்ட் சைடு போயிட்டு இருக்காங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்ப சூரியன் வெஸ்ட் சைடுல தானே மறையணும். ஆனா சம்பந்தமே இல்லாம அது வேற சைடுல மறைஞ்சிட்டு இருக்கு. சோ இத வச்சு ஆலிஸ் நம்மளை ஏமாத்தி நார்த் சைடு தான் கூட்டிட்டு வந்துட்டான்றத பெத் எல்லார்கிட்டயும் சொல்ல அங்க ஒரு சலசலப்பு ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டாங்க, இனிமேல்லாம் வழி மாறி போக சான்ஸே இல்ல. தலையெழுத்துன்னு ஆலிஸ் கூடவே சேர்ந்து நார்த் சைட்லயே போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பிரசன்ட்ல லாரன் கிட்ட விசாரணை முடிச்சிட்டு அடுத்து ஜில் கிட்ட போன ஹீரோ ஆலிஸ் கிறுக்குத்தனமான ஒரு வேலையை பார்த்துட்டாலாமே. அவ அந்த வேலையை பார்த்தும் நீங்க நார்த் சைட்லயே போலாம்னு முடிவு எடுத்தீங்களாமே. ஏன்னு கேட்டா வேற என்னங்க பண்ண முடியும்? அவ்வளவு தூரம் போயிட்டோம், திரும்ப வந்த வழியிலேயே அவன் நடந்து வர முடியும்? அது என்ன காடா எங்க வீடா? நினைச்ச டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறதுக்கு அதான் அந்த வழியிலே போலான்னு சொல்லிட்டேன். அதுவும் நாங்க போற வழியில கிட்டத்தட்ட ஒரு 100 வவ்வாலுக்கு மேல இருக்குங்க. மேல பறந்து எங்களுக்கு அல்ல கிளப்பிச்சு பாருங்க. ஐயோ இப்ப நினைச்சா கூட எனக்கு புல்ல அரிக்குது அப்படின்னு ஜில் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டல்ல இருந்த பெத் ப்ரீ 2 பேரும் இங்க வந்துடுறாங்க. சோ ஜில் கதை சொல்றதை விட்டுட்டு அவங்கள குசலம் விசாரிக்க போயிடுறா. சோ ஹீரோவோட அடுத்த விசாரணை பெத் அண்ட் ப்ரீ கிட்ட இருந்து தொடங்குது. வழி மாறி போனாலும் நார்த் சைட்லயே போலாம்னு முடிவெடுத்து எல்லாரும் போயிட்டு இருக்கப்போ வழியில சின்னதா ஒரு குடிசை இருக்கிறத பாக்குறாங்க. முதல் நாள் நைட்டு இவங்களுக்கு தூங்கவே இடம் கிடைக்கல. ஒரையிற குளிர்ல சாதாரண ஒரு போர்வை மட்டும் போத்திக்கிட்டு பாறைக்கு நடுவுல தான் இவங்க நைட்டை கழிச்சாங்க. இப்ப குடிசைய பார்த்ததும் பெக்கர் தட்டுல பர்கர் விழுந்த மாதிரி இவங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பி. இன்னைக்கு நைட்டு குளிருக்கு கதகதப்பா அங்கேயே தங்கிடலாம்னு 4 பேர் முடிவு எடுத்துறாங்க, ஆலிஸ தவிர. இது யாரோட இடம் என்ன ஏதுன்னே தெரியல. நீங்க பாட்டுக்கு இங்க தங்குறேன்னு சொல்றீங்க, நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? சரியோ தப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம், நடந்து போய்கிட்டே இருப்போம், வழியை கண்டுபிடிச்சிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தோம், யாரும் ரெடியா இல்ல. சரி போங்க, நீங்க வரலனா என்ன, நானே தனியா போறேன்னு ஆலிஸ் நடக்கிறப்போ ஒரு இடத்துல தடுமாறி கீழே விழறா. அங்க தாங்க ஒரு நாய் சமாதி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சமாதியில புட்சுன்ற ஒரு பேர் எழுதிருக்கு. பொதுவா இது செல்லப்பிராணிகளுக்கு வைக்கிற பேரு. அதை வச்சுதான் அது நாயோட சமாதின்னு கெஸ்ஸே பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்டும் இருக்குங்க. நாய் சமாதி இருக்க இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஆளை புதைச்சு வச்ச மாதிரி பெரிய சமாதி ஒண்ணு இருக்கு. அதை பார்த்ததான் ஆலிஸ் ஆரம்பிச்சிடறா, ஐயோ நம்ம கோவாக்கோட கோட்டைக்கு வந்துட்டோம், இன்னைக்கு நைட்டே நமக்கு இதே மாதிரி சமாதி தான், போச்சு போச்சு நம்ம சோலி முடிஞ்சு போச்சு இப்படின்னு இவ புலம்புனதும் அடியே 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 உன் கூட வராம இருக்கிறதுக்கு ஏன்டி எங்களை இப்படி பயமுறுத்துற? அவன்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால இருந்தான், இப்ப அவன் செத்துட்டானா இல்ல ஜெயில இருக்கானான்னு கூட நமக்கு தெரியல, நீ பாட்டுக்கு கதை கட்டுறியடி, செத்த நேரம் சும்மாறின்னு இவங்களுக்குள்ளேயே கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அப்ப ஆலிஸ்க்கும் லாரனுக்கும் ஒரு வாக்குவாதம். இதெல்லாம் கேட்டுட்டு என்னது குடிசைக்கு பக்கத்துல நீங்க பெரிய சமாதியை பாத்தீங்களா, இத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்டா சொல்லிட்டமே அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க சொல்றாளுங்க. இந்த கோடு விழுந்த கோலி குண்டு மண்டையும் அதை பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே, இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன்னு வெறியோட ஹீரோ கிளம்பி இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு ஏன்டா இதை என்கிட்ட சொல்லன்னு கத்துனதும், இல்ல எனக்கு ஒண்ணு புரியல, இப்ப நம்ம காட்டுல காணாம போன ஆலிஸை தேடிட்டு இருக்கமா, இல்ல எப்பயோ கதை முடிஞ்சு போன கோவாக்கோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சமாதியை தேடிட்டு இருக்கமா, அதை உங்கள்கிட்ட சொல்லி இப்ப என்ன ஆக போகுது? நானே புயல் வரதுக்கு முன்னால பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு போராடிட்டு இருக்கேன், நீங்க வேற நடுவுல வந்து நாதஸ்வரம் வாசிட்டு இருக்கீங்களே, பேசாம போங்க, எங்களை எங்க வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோவை அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் பெத்த பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ. அவ சாதாரண ஆளே இல்லங்க, சரியான களவாணி கன்னி. சில வருஷத்துக்கு முன்னால இவ அக்காவோட சொந்த சேவிங்ஸையே திருடி அதை அக்கா கண்டுபிடிச்சிட்டான்னதும் ப்ரீய அடிச்சு வெளுத்திருக்கா. இத பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சோ பெத்து மேல ஒரு போலீஸ் கேஸ் இருக்கு. இது ஹீரோவுக்கு தெரிஞ்சாலும் பெத்து தான் ஆலிஸ் என்னமோன்னு பண்ணிருப்பான்னு ஹீரோவால கன்ஃபார்மா சொல்லவும் முடியல. இவ மட்டும் இல்லங்க, கதை சொல்ற 4 பேருமே அவங்க சொல்ற எல்லா கதையிலையும் அவங்கள நல்லவங்க மாதிரியே காட்டிக்கிறாங்க. இனிமேல் இவங்களை தனித்தனியா விசாரிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, கும்பல் கூட்டி கொலு வச்சிட வேண்டியதான்னு 4 பேரையும் ஹீரோ ஒன்னா ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி, நீங்க ஒவ்வொரு ஆள் சொல்ற ஒரு கதையும் ஒரு மாதிரி இருக்கு, எதையுமே என்னால நம்ப முடியல, இப்ப 4 பேரும் ஒன்னா இருக்கீங்கல்ல, நீங்க போனது கோவாக்கோட ஷெல்டர் தான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆச்சு, கதையை கண்டினியூ பண்ணுங்கன்னு கேட்டதும் பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. இவங்க போனது கோவாக்கோட ஷெல்டரோ இல்ல ஷேவாக்கோட ஷெல்டரோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேயே தங்கிடலாம்னு முடிவெடுத்து நைட்டு தங்கிடுறாங்க. 5 பேர்கிட்ட இருந்த
டார்ச் லைட்ல 4 பேரோட பேட்டரி சார்ஜ் தீர்ந்து போச்சு. பெத்தோட டார்ச்ல மட்டும்தான் பேட்டரி இருக்கு. சோ அதை வேஸ்ட் பண்ணாதடி, நாளை பின்ன நமக்கு யூஸ் ஆகும், டார்ச் ஆஃப் பண்ணி வைன்னு ஆலிஸ் சொல்லியும் பெத் ஆஃப் பண்ணாம வேணும்னே அதை ஆலிஸ் மூஞ்சிலே அடிச்சு காட்டுறாளா. இதுல ஆலிஸ்க்கும் பெத்துக்கும் முட்டிக்குது. இவங்களை தடுக்க வந்த ப்ரீ, ஜில் எல்லாரையும் ஆலிஸ் தள்ளி வர்றா. அப்பதான் ஜில்லோட தாடை ஒரு டேபிள் அடிச்சுக்கிட்டு தாடையில காயம் வந்திருக்கு. அப்புறம் ஒரு வழியா நம்ம கணக்கு 5, நமக்குள்ள எதுக்கு பஞ்சு, நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும். சோ நமக்குள்ள சண்டை வேணாம், இங்க இருந்து யாருமே தனியா கிளம்ப கூடாது. ஆலிஸ் நீ கிளம்பணும் நினைச்சாலும் உன்னால கிளம்ப முடியாது, உன் போனை கொடு அப்படின்னு ஜில் அவகிட்ட இருந்த போனை வாங்கி வச்சுக்கிட்டு நைட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் எழுந்திருச்சு பார்த்தா ஆலிஸ காணோம். இந்த கதையை தான் 4 பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. நட்ட நடு ராத்திரியில ஆலிஸ் எப்படி மாயமா மறைஞ்சிருப்பா அப்படின்னு நைட்டு முழுக்க யோசிச்சு யோசிச்சு ஹீரோவுக்கு தூக்கமே வரல. மறுநாள் வேற ஒரு பெரிய பிரச்சனை, புயலு கிட்ட வந்துருச்சு. இந்த சமயத்துல காட்டுக்குள்ள ஆலிஸ் தேடிட்டு இருந்தா தேட போனவங்களுக்கும் தவசம் தான். சோ புயல் காட்ட கடக்கிற வரைக்கும் காட்டுக்குள்ள தேட முடியாதுன்னு போலீஸ் எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோவுக்கு மட்டும் ஒரே குற்ற உணர்ச்சி. நம்ம தானே ஆலிஸ் கிட்ட டேனியலோட இல்லீகல் டீடைல் எடுத்து சொல்லி கேட்டிருந்தோம். ஒருவேளை டேனியலுக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சு போய் அவன் தான் ஆலிஸ காட்டுக்குள்ள என்னமோ ஒண்ணு வச்சு பண்ணிருப்பானோன்ட்டு. எப்படி பார்த்தாலும் அவ காணாம போனதுக்கு நம்மளும் ஒரு விதத்துல காரணம். சோ அவளை கண்டுபிடிக்காம விடக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே ஆர்கனைசர்னு ஒருத்தவரை பார்த்திருந்தோம்ல, ஹீரோ அவரை தனியா கூப்பிட்டு, ஹீரோ தான் சின்ன வயசுலயே அந்த காட்டுக்குள்ள இவர் அம்மா அப்பாவோட பயணம் பண்ணிருக்காரு, அதனால ஓரளவுக்கு இந்த காட்டை பத்தி தெரியும். காட்டோட மேப்பை வச்சு இவங்க வழி தவறி எந்த பக்கம் வேணும்னா போயிருக்கலாங்க. ஆனா நான் ஜில்லு கிட்ட கேக்குறப்போ இவங்க வழி தவறி நார்த் சைடு போறப்போ வானத்துக்கு மேல 100 வவ்வாலுக்கு மேல பறந்ததா சொன்னான். அப்படிப்பட்ட இடம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆர்கனைசரும் மேப்ல ஒரு இடத்துல கையை காட்ட, அப்புறம் எதுக்குங்க வெயிட்டிங், என் கூட வாங்க, அந்த இடத்துல இருந்து நம்மளோட தேடல் ஆரம்பிப்போம், நிச்சயமா ஆலிஸ கண்டுபிடிச்சிடலாம்னு நம்பிக்கையோட ஹீரோ கிளம்புறாரு. ஒரே நேரத்துல நமக்கு 3 விதமான கதையை அப்படியே பேரலா காட்டுறாங்க. ஒன்னு சின்ன வயசான ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் காணாம போன ஹீரோவோட அம்மாவை தேடி போனாங்கல்ல, போற வழியெல்லாம் ஹீரோவுக்கு தூரத்துல இருந்து ஒரு நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அச்சத்தோடையே தான் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நைட் எல்லாரும் தூங்குங்கடின்னு ஜில் சொல்லியும் நடு ராத்திரியில கண்ண முடிச்ச ஆலிஸ் ஜில்லோட பாக்கெட்ல இருந்த இவ போனையும் பெத்தோட டார்ச்சையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வரா. பிரசன்ட்ல ஹீரோவும் ஆர்கனைசரும் வவ்வால் பறக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு கோவாக்கோட ஷெல்டர் வரைக்கும் வந்துடுறாங்க. இந்த பக்கம் பழைய பிளாஷ்பேக்ல இதே கோவாக்கோட ஷெல்டர் கிட்ட ஹீரோவும் அவரோட அப்பாவும் வரப்போ ஷெல்டருக்கு பக்கத்துல தான் ஹீரோவோட அம்மா மயக்கமா அடிபட்டு படுத்திருக்காங்க. நல்ல வேலை இவங்க கோவாக்கோட கண்ணுல மாட்டல போல. அவன் இங்க வரதுக்கு முன்னால கிளம்பிடணும்னு ஹீரோவோட அம்மாவை ஷோல்டர்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஹீரோவையும் கையோட கொட்டிக்கிட்டு கூட்டு கூடுன்னு கார் கிட்ட வந்த ஹீரோவோட அப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாருங்க. அப்படியே பிரசன்ட்ல முதல்ல ஷெல்டருக்கு உள்ள போய் பார்த்த ஹீரோ அப்புறம் ஷெல்டருக்கு வெளியே வந்து ஆர்கனைசர் ஒரு பக்கம் போ சொல்லிட்டு இவர் இன்னொரு பக்கம் ஆலிஸ் தேடி கிளம்புறாரு. கிளம்பி கொஞ்ச தூரம் கூட நடந்து போல அதுக்குள்ள ஹீரோ கண்ணுல ஒரு மேட்ரு மாட்டுது. வேற என்ன, ஆலிஸோட பணம் தான். 3 நாளா போலீஸால கண்டுபிடிக்க முடியாதத ஹீரோ 30 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, ஆலிஸோட பாக்கெட்ல நம்ம இவகிட்ட கொடுத்த பென்ட்ரைவ் இருக்குமான்னு ஹீரோ செக் பண்ணி பார்த்தா பாக்கெட்ல எந்தவித பென்ட்ரைவும் இல்ல. உடனே ஹீரோ ஃபிளார் கன்னை ஷூட் பண்ணி இவர் இந்த இடத்துல தான் இருக்காருன்னு வெளியே இருக்கவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு மேட்டரை பாக்குறப்ப தாங்க பட்டா ட்விஸ்ட். பாடிக்கு பக்கத்துல ஒரு மரக்கட்டை இருக்கு, அதுல சிலந்தி வளப்பின் இருக்கு. காட்டுல இருந்து தப்பிச்சு வந்த ப்ரீயோட கையில சிலந்தி கடிச்சிருக்கும்ல, பாடிக்கு பக்கத்துல சிலந்தி வலை, அவ கையில சிலந்தி கடி. அப்ப ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு தானே அர்த்தம். இருக்கு அவளுக்குன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. மழைலாம் ஆஞ்சு ஓஞ்சதும் போலீஸ்காரங்க பாடி எடுக்கிறதுக்கு வராங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னால கோவாக்கு இந்த காட்டையே கட்டி ஆண்டான்ல, இந்த நிமிஷத்துக்கு முன்னால வரைக்கும் இதுதான் கோவாக்கோட ஷெல்டர்னு காட்டுக்குள்ள இருக்க அவனோட ஷெல்டரை போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. ஏதோ இப்ப ஆலிஸ தேட போய் ஷெல்டரும் அதுக்கு பக்கத்துல இருக்க சமாதியும் கண்ணுல மாட்டிக்கிச்சு. கோவாக்கால கொலை பண்ணப்பட்ட பல பொண்ணுங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்லியிருந்தனே, எப்படியும் இந்த இடத்துக்கு பக்கத்துல தானே அவன் பாடியை புதைச்சிருப்பான். அப்போ நியாயம் கிடைக்காத ஃபேமிலிக்கு இப்ப வாச்சு நியாயம் கிடைக்கட்டும் அப்படின்னு வந்த இன்ஸ்பெக்டர் உருக்கமா ஹீரோ கிட்ட சொன்னதும் விறுவிறுன்னு ஹோட்டலுக்கு போன ஹீரோ நல்லா சார்பேட்டா சகோதரிகள் மாதிரி இருக்காளுங்கல்ல 2 பேரு பெத்து ப்ரீன்னு, இவளுங்களை மட்டும் தனியா ஒரு ரூமுக்குள்ள உட்கார வச்சு அவங்களையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க. இங்க ஒரு பிளாஷ்பேக். நைட்டு ஷெல்டர்ல தூங்கிட்டு விடிய காலையில பெத்தும் ப்ரீயும் மட்டும் ஷெல்டரை விட்டு வெளியே வராங்க. அப்ப பெத்து ப்ரீ கிட்ட சொல்றா, நானும் அப்ப புடிச்சு பாக்குறேன், இந்த காட்டுக்குள்ள வந்ததுல இருந்து மட்டும் இல்ல கம்பெனில இருந்தே ஆலிஸ் வாங்கிட்டு திமிரு மேல நடந்துட்டு இருக்கா. நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன், ஒரு நாள் அவளை வகை தொகை இல்லாம வச்சு செய்யறேன் பாரு அப்படின்னு பாசத்தோட கோவமா பேசினதும், ஏண்டி நீ வேற ஏற்கனவே ஒரு கேஸ் வாங்கி வச்சிருக்க, இன்னொரு கேஸ் ஆயிட்டா நீ காலம் முழுக்க ஜெயில இருக்க வேண்டியதுதான், கொஞ்ச நேரம் சும்மா இரு, நீ ஷெல்டருக்குள்ள போயேன், நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ப்ரீ பாத்ரூம் போறதுக்கு ஓரமா போயிருக்கா. அதை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்ததும் ப்ரீ பெத்துக்கிட்ட கேக்குறா, நீ ஏதாவது பண்ணியாடி, பண்ணா சொல்லிடின்ட்டு. அடி கூட பிறந்த குட்டிச்சாத்தான், நீ என்னடி என்ன கோத்து விடுற, நான் என்ன பண்ண, நான் ஒண்ணுமே பண்ணலையே, என்ன
சொல்லுனா நான் என்ன சொல்றது அப்படின்னு பெத்து மறுத்து பேச வெச்சா பாருங்க ப்ரீ ஒரு ட்விஸ்ட. ஏய் பொய் சொல்லாதடி, நான் போகும்போதே எங்க ஆலிஸ் பொணமா தாண்டி கடந்தா அப்படின்னு சொன்னதோட திரும்ப அதே பிளாஷ்பேக் போறாங்க. பாத்ரூம் போறதுக்காக ப்ரீ ஓரமா ஒரு இடத்துக்கு போனால, அங்க ஆலிஸ் தலையில அடிபட்டு போனமா கடந்திருக்கா. ப்ரீக்கு என்ன நினைப்புனா, இப்பதானே நம்ம தங்கச்சி சொன்னா ஆலிஸ என்னமோ ஒண்ணு பண்ண போறேன்ட்டு. சோ காலங்காத்தால யாருக்கும் தெரியாம பெத்து தான் ஆலிஸ கொலை பண்ணிருப்பான்னு இவளுக்கு ஒரு எண்ணம். எங்க இது போலீஸ்க்கு தெரிஞ்சு தங்கச்சி காலம் முழுக்க ஜெயிலே இருந்துற போறா, அவளை காப்பாத்தணும்ட்டு பாடிய பார்த்ததையே மறைச்ச ப்ரீ ஆலிஸோட பாடியை இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு இழுத்துக்கிட்டு போய் போட்டிருக்கா. அப்ப ஆலிஸ் கிட்ட ஒரு போன் இருந்துச்சுல்ல, இது வரைக்கும் காட்டுக்குள்ள அந்த போன்ல டவர் கிடைக்கல. அதனாலதான் அவங்க வழி தவறி வந்தும் ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிட முடியாம இருந்துச்சு. இப்போ போன்ல டவர் கிடைச்சு ஹீரோ கிட்ட இருந்து கால் வர, சோ இதுதான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீன். ஃபர்ஸ்ட் ஆலிஸ் ஹீரோவுக்கு கால் பண்ணி என்னமோ சொல்லிருக்கா, அது ஹீரோவுக்கு கேட்கல. இதுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் ஹீரோ கால் பண்றப்போ ப்ரீ அந்த போனை எடுக்க மாட்டா. அதோட இவ பாடி எழுத்துட்டு வரப்போ தடுமாறி பக்கத்துல இருந்த மரக்கட்டையில விழ, அப்பதான் அந்த மரக்கட்டையில இருந்த சிலந்தி இவளை கடிச்சிருக்கு. ஆக பிரசன்ட்ல நீ தாண்டி ஆலிஸ கொலை பண்ணன்னு ப்ரீ பெத் மேல பழிய போட்டா, உன்னெல்லாம் அக்கான்னு நினைச்சு நான் அவன் மேல பாசம் வச்சேன் பாரு, என்ன தாண்டி செருப்பு எடுத்து சென்டர் மடியில அடிச்சுக்கணும், நான் பண்ணதே இல்லடின்ற, திரும்ப திரும்ப நான் தான் அந்த கொலையை பண்ணன்ற, ஏண்டி என்ன மாட்டி விடுறதுலயே குறியா இருக்க அப்படின்னு அவ கதறிட்டு இருக்கப்போ ரூமுக்கு வெளியே ஏற்கனவே அம்மா போயிட்டாங்கன்னு ஆலிஸோட பொண்ணு அழுதுட்டு இருக்கா. அதே இடத்துக்கு லாரனை தேடி அவளோட பொண்ணும் வர, ஹோட்டல்ல லாரன் இல்ல. அவதான் எப்ப பாரு ஆலிஸ் வருவான்ற நம்பிக்கையில வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலேயே நின்னுட்டு இருக்காளே. பொண்ணு வந்துட்டான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துருவோம்ட்டு வாட்டர் ஃபால்ஸுக்கு மேல நிக்கிற லாரன் கிட்ட போன ஹீரோ, ஆலிஸ் செத்துட்டாமா, இனிமேல் நீ வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, உன் பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்கா, வா போலாம்னு ஹீரோ கூப்பிட்டதும் லாரன் கொடுத்தா பாருங்க ஒரு மரண ட்விஸ்ட. எது செத்துட்டாளா? இல்லையே, நான் அவளை அன்னைக்கு பாக்குறப்போ அவ அங்கிருந்து கிளம்பிட்டாளே, அவதான் வெளியே போய் எங்களை காப்பாத்த ஆளை கூட்டிட்டு வர போறான்னு நினைச்சோம், அவளே செத்துட்டாளா அப்படின்னு லாரன் சொன்னதும் ட்விஸ்டுக்கான பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கப்போ மொபைல் போனையும் டார்ச்சையும் எடுத்துக்கிட்டு ஆலிஸ் வெளியே வந்தால, வந்ததும் செல்போன்ல டவர் கிடைச்சிருக்கு. உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி அவன் கம்பெனி அக்கவுண்ட்ல பணம் காணாம போனது, அதே கம்பெனில போலீஸோட கைக்கூலியா ஒரு ஆள் வேலை செய்யறதுன்னு அனைத்தும் தெரிஞ்சு போச்சு. என்ன ஒண்ணு, அவனுக்கு என் மேல சந்தேகம் வரல, ஏற்கனவே திருட்டு பழிய சுமந்துட்டு இருக்க பெத்து மேலதான் அவனோட சந்தேகம் இருக்கு. அன்னைக்கு நைட் என்ன இருட்டுக்குள்ள தனியா கூட்டிட்டு போயிட்டு எனக்கு பெத்து மேலதாமா சந்தேகமா இருக்கு, சோ அவ பேக்ல ஏதாவது பென் டிரைவ் இருக்கான்னு பாருன்னு சொன்னான். இனிமேல் நான் இங்க இருக்கிற ஒரு நிமிஷமும் எனக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு இவ கத்த கத்த அந்த பக்கம் ஹீரோவுக்கு எதுவும் கேட்கல. அப்ப எதிர்ச்சியா லாரன் அங்க வந்திருக்கா. அவன் நல்லபடியா தாங்க பேசியிருக்கா, ஏண்டி நீ மட்டும் தனியா போற, நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாண்டி, அதை மீறி நீ தனியா போனன்னு முடிவு எடுத்துட்ட, இருக்க ஒரு டார்ச்சையும் நீ எடுத்துட்டு போயிட்டா நாங்க 4 பேர் என்ன பண்றது, டார்ச்சை குறின்னு கேட்டதும் இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு பழைய பகை இருக்கு. இவங்க 2 பேரோட பொண்ணுங்க சம்பந்தமா அனாவசியமா ஆலிஸ் அந்த கதையை உள்ள எழுத்துருக்கா. இங்க பலம் இருக்கவனுக்கு தாண்டி பாயசம் கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஸ்கூல்ல என் பொண்ணு ஒரு பிரச்சனை பண்ணிட்டா, அதுல தேவையே இல்லாம உன் பொண்ணும் சேர்ந்து மாட்டிக்கிட்டா. என்கிட்ட பணம் இருந்துச்சு, அத அவ டேனியல் கிட்ட இருந்து திருநாளே அந்த பணம், அதை வச்சு என் பொண்ணை காப்பாத்திட்டேன். உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? உன் பொண்ணை அக்யூஸ்ட்னு முடிவு பண்ணி ஸ்கூல்ல இருந்தே வெளியே அனுப்ப முடிவு எடுத்துட்டாங்கல்ல, சொந்த பொண்ணை காப்பாத்த உனக்கு வக்கு இல்ல, இப்ப எனக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்கியா? நீ தான் மங்கடி மாதிரி இருக்கன்னா நானும் அந்த மாதிரி இருக்கணுமா? சர்தான் போடின்னு ஆலிஸ் தென்னாவட்டா பேசினதும், ஏண்டி ஜெராக்ஸ் எடுத்த ஜென்ம சனி, உன் பொண்ணை பணம் கொடுத்து காப்பாத்தினது தப்புன்னு உனக்கு தெரியலல்ல, அதை சரின்னு நினைச்சுக்கிட்டு என்னையும் என் பொண்ணையும் வேற அசிங்கப்படுத்துறியா நீ அப்படின்ற கோவத்துல லாரன் ஆலிஸை தள்ளி விட்டுருக்கா. ஆலிஸ்க்கு தலையில பலமான காயமாயிட்டு இருக்கு. பட் லாரனை பொறுத்த வரைக்கும் ஏதோ சின்ன அடிதான், தெரியாம தள்ளி விட்டுட்டோம், அடிபட்டுருச்சு, என்ன மன்னிச்சுக்கோ, நீ கிளம்பணும் தானே முடிவெடுத்த, தாராளமா கிளம்பி போ, நீ போறத பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆலிஸ்க்கு உயிர் இருக்கும் போதே அவ அங்க இருந்து போயிடுவான்னு நினைச்சு லாரன் வந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் தான் ப்ரீ போய் பாடியை பாத்துருக்காளா, தங்கச்சி பண்ணான்னு நினைச்சுக்கிட்டு அவ பாடி எடுத்துட்டு போயிட்டு வேற இடத்துல போட்டுட்டா. சோ ஸ்பைடர் கடிச்சு வளரி எல்லாரும் கும்பலா கொண்டதும் இனிமேல் இங்க இருக்க வேணாம், வாங்க கிளம்பலாம்னு கிளம்பி இருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாலேயும் லாரன் ஆலிஸை எங்க தள்ளி விட்டாலோ அங்க போய் அவ இருக்காளா இல்ல போயிட்டாளான்னு பாத்துருக்கா. ப்ரீ பாடியை வேற இடத்துல போட்டுட்டதுனால ரைட்டு அவ கிளம்பிட்டா போலன்னு நினைச்சுதான் லாரன் எல்லாரோடவும் சேர்ந்து காட்டை விட்டு வெளியே வந்திருக்கா. சோ ஆலிஸை கொலை பண்ணணும்ன்ற இன்டென்ஷன்ல லாரன் அதை பண்ணல. இதை ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, வா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ஹீரோ கூட்டிட்டு இருக்கும் போதே லாரன் ஸ்லிப் ஆகி ஃபால்ஸ்ல இருந்து கீழே விழுந்துடுறா. கொஞ்சம் கூட யோசிக்கலையே. உடனே ஹீரோவும் கீழே குதிச்சு அவளை காப்பாத்துறாரு. இது நடந்துட்டு இருக்கும் போதே ஹீரோவோட பழைய பிளாஷ்பேக். ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் அடிப்பட்ட ஹீரோவோட அம்மாவை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போனாங்கல்ல, பட் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாலேயே ஹீரோவோட அம்மா இறந்துடுறாங்க. அதனாலதான் போன பார்ட்ல ஹீரோ இப்ப இருக்க வயசை விட போன பார்ட்ல கொஞ்சம் வளர்ந்து தானே இருந்தாரு. அந்த பார்ட்ல ஹீரோவுக்கு அம்மா இல்ல. அவ்வளவுதாங்க, அந்த பிளாஷ்பேக் அதோட முடிஞ்சு போச்சு. பிரசன்ட்ல ஹீரோ ஹோட்டல் ரூமுக்கு போறப்போ டானியலுக்கு என்ன அதப்புன்றீங்க, நீ சாதாரண ஒரு போலீஸ், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் கம்பெனிலேயே ஆள் செட் பண்ணி என் டேட்டாவே எடுக்க பாத்துருக்க, முடிஞ்சுதா? இல்ல
இன்னைக்கு இல்லடா, நீ தலைகிழா நின்னு தண்ணி குடிச்சாலும் சரி, என்னைக்கா இருந்தாலும் உன்னால என்ன பிடிக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோ வெறியேத்திட்டு அவன் அவனோட பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்த பேத் செம்ம பெரிய சர்ப்ரைஸ் ஒண்ணு கொடுக்குறா. அவன் பேசிட்டு போனது காண்டா இருக்குல்ல, எனக்கும் தான். கம்பெனில ஜாயின் பண்ணதுல இருந்தே அவனை எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க அவனை பிடிக்கிறதுக்காக ஆலிஸ்க்கு ஒரு வேலை கொடுத்தீங்க பாருங்க, அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். இப்ப என்ன உங்களுக்கு, அவனை பிடிக்கணும் அவ்வளவுதானே. இது இருந்தா பிடிச்சிருவீங்கல்ல, அப்ப வச்சுக்கோங்க அப்படின்னு ஆலிஸ்டர் இருக்க வேண்டிய பென்ட்ரைவ இவ ஹீரோ கிட்ட கொடுக்குறா. எப்படின்னா, கேம்பிங்கோட 2வது நாள் காலையில பேத் ஓரமா பாத்ரூம் போயிட்டு இருந்தா. அப்ப ஆலிஸ்ட போன் இருக்கிறத ஜில் கண்டுபிடிச்சு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆச்சுல்ல. பேசி முடிச்சிட்டு போறப்ப கூட ஆலிஸ் பென்ட்ரைவ ஓரமா போட்டுட்டு இலைய போட்டு 3 நாளே அத நம்ம மட்டும் பார்க்கல, பெத்தும் பாத்திருக்கா. எதுக்கும் யூஸ் ஆகும்னு அப்ப பென்ட்ரைவ் எடுத்து வச்சு இப்ப ஹீரோ கிட்ட அதை ஒப்படைச்சிட்டா. நல்லா ப்ராப்பர் பைத்திய மாதிரி இருந்துகிட்டு ஏங்கிட்டே அவன் சவடால் பேசிட்டு போறான். இருக்குடா அந்த டேனியலுக்குன்னு பென்ட்ரைவ் கையில வாங்கிட்ட ஹீரோ அதை லேடி காப் கிட்ட ஒப்படைச்சிட்டு, தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாம பண்ணாலோ லாரன் ஒரு கொலை பண்ணிட்டால, அவளையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு கடைசியா சின்ன வயசுல இவரோட அப்பா இவரோட அம்மா 3 பேரும் காட்டுக்குள்ள எந்த மலைக்கு மேல போனாங்களோ அதே மலைக்கு போய் அம்மாவோட ஞாபகங்களோட ஹீரோ இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.